ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான மருத்துவ குறிப்பு தான் பார்க்க போகிறோம். எதுக்கு பற்றிய மருத்துவ குறிப்புனா, நமக்கு வந்து வாயு தொல்லை அதிகமாக இருக்குங்க. சிலவங்களுக்கு வந்து வாயு சீக்கிரத்தில் டப்பு டப்புன்னு பிடிச்சிக்கிடும். கீழே குனிஞ்சா பிடிச்சிக்கிடும், நிமிந்தா பிடிச்சிக்கிடும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நம்ம எடுக்கும்போது டப்புன்னு பிடிச்சிக்கிடுங்க. அந்த மாதிரி பிடிச்சிச்சின்னா, இந்த மாதிரி முருங்கைக்கீரை இருக்குது பாருங்கள். முருங்கைக்கீரை வந்து நம்ம கசக்கி பிழிஞ்சு குடிக்கணுங்க. உப்பு வச்சு கசக்கி பிழிஞ்சு குடித்தோம்னா நம்மளுக்கு உடனே கேட்கும். இந்த குடி வந்து குழந்து கீரையாக மரத்தில் இருந்து பறிக்கணுங்க. நம்ம இப்படி வாங்கி வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது. மரத்தில் இடந்து பறிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக பறித்து குழந்தாக பறித்து நம்ம உள்ளங்கையில் வச்சு உப்பு வச்சு கசக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கீரையை குழந்து கீரையாட்டு எடுத்துக்கணும். இது வாடிடுச்சு, இதில் சாறு வராது. இதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சாப்பிடணுன்னு. இது நான் கஷாயம் போடாதுக்காண்டி அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. இதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இதோட கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். எடுத்துட்டு கொஞ்சமாட்டு கல் உப்பு 2-3 கல் உப்பு வச்சுக்கணுங்க. வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சே இப்படி கசக்கணும். நல்லா நொறுக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இளங்கீரையாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்ல சாறு கிடைக்கும். இது வாடிருச்சு. இந்த மாதிரி நல்லா கையை கொண்டு கசக்கணும். கசக்கிட்டு நம்ம அதில் உள்ள சாறை எடுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு சாறு வராது. ஃப்ரெஷ்ஷான கீரைனா நல்லா சாறு வரும். கொஞ்சமாக வந்துருக்குங்க. இந்த மாதிரி இருத்தி புளியணும். புளிச்சு ஒரு 2-3 ஸ்பூன் எடுக்கணுங்க. அந்த அளவுக்கு கீரை கையில் வச்சுக்கோங்க. எப்படி வந்துருக்கு பாருங்க சாறு. இந்த சாறை வந்து நம்ம அப்படியே குடிச்சிடணும். இது அப்படியே குடித்தோம்னா நம்மளுக்கு வாயு தொல்லை வந்து சட்டுன்னு போயிருங்க. ஆனால் வெது வெதுப்பான தண்ணி குடிக்கணும். நம்ம இதை குடிச்சிட்டு உடனே வெது வெதுப்பான வெந்நீர் குடித்தோம்னா நமக்கு டக்குன்னு அந்த புடி வந்து விட்டுருங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதை நான் குடிச்சிக்கிடுதேன். நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் நமக்கு ரிலீஃப் ஆயிருங்க. டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.